நம்ம வீட்டு கோகுலாஷ்டமி சிம்பிளாக சிறப்பாக முடிஞ்சுதுங்க. ஈவினிங் போல தான் சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருந்தோம். சாமிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. நான் அதுக்குள்ளே வீடு வாசலாம் பிறகு தொடச்சிட்டேன். ஏன்னா பாதம் வைக்கணும் இல்லையா? ஸோ கம்ப்ளீட்டாக அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாதம் வைக்க ரெடி பண்ணியாச்சு. பாப்பாக்கும் தம்பிக்கும் இந்த தடவை எந்த விஷயமும் போடலைங்க. அவங்க வளர்ந்துட்டாங்களா வேணாம் சொல்லிட்டாங்க. பச்சரிசி மாவில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்து பாதம் வச்சுருந்தேன். கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் அப்படின்ட்டு பாப்பாவும் இந்த தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பொட்டெல்லாம் வச்சாங்க. நான் பூவெல்லாம் வச்சுட்டு அழகாக பூஜை மந்திரம் எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு. விளக்கெலாம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தோம். ஈவினிங் போல தான் சாமி கும்பிட்டுன்றதால ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்க. 4 பேருமே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணரை கை தட்டி வீட்டுக்குள்ளே வரவழைச்சாச்சுங்க. அந்த கிருஷ்ணர் மந்திரம் இருக்கும் இல்லையா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, அந்த மந்திரம் சொல்லி வர வச்சாச்சு. மற்ற பலகாரங்கள் எல்லாமே இலையில வச்சுட்டு ஆளிலையில் மட்டும் கொஞ்சமாக வெண்ணெய் வச்சு இந்த சாமிக்கிட்ட வச்சுருந்தேன். தூபம் தீபம்லாம் காமிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் எடுத்து சாமிக்கு ஊட்டிட்டு குட்டீஸ் 2 பேருமே சாமிக்கு அந்த மந்திரங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பகவத்கீதையில் 2 ஸ்லோகம் படிச்சுட்டு அழகாக திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு.